ஹலோ சொல்லுமாப்ல. யாரு கொடுங்க காலையே இருக்கீங்க? ஏங்க கூப்பிட்டு ஒரு தடவை அப்ப நான் சொல்லு எங்க பாட்காஸ்ட் பண்ணணும் 9 மணிக்கு ரெக்கார்ட் பண்ணணும். மயிரப்புடிங்க நீ 9:45 நான் மெசேஜ் அனுப்புனதுக்கு கால் பண்ணிட்டு நீ என்ன மெசேஜ் அனுப்புறது ஒரு மேட்டராங்க. பாட்காஸ்ட் பண்ணி முடிக்கணும்னு நினைக்கிறோம் கால் பண்ணுவாங்க. ஏன் உங்களுக்கு அந்த நினைப்பு இல்லீங்களா? நான் வேலையில இருந்தேன் அதனால மெசேஜுக்கு ரிப்ளை பண்றேன். அது எப்படிங்க வேலையில இருந்தீங்கன்னா அப்புறம் நான் கால் பண்ணா மட்டும் உங்களுக்கு வேலை நின்று போயிருமா? என்ன சூத்தாட்டம் பேசிட்டு இருக்கீங்க? ஆமா நான் அட்லீஸ்ட் சொல்லிருப்பேன், தம்பி இந்த மாதிரி வேலையில இருக்கேன்பா, இங்க மூட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு கால் பண்ணுப்பா. இதுலதான் ஊ மெச்சூரிட்டி என் மெச்சூரிட்டி அடங்கிருக்கு. எனக்கு தெரியும் நீ வேலையில இருக்கேன், அதனாலதான் நான் கால் பண்ணல. சரி சரி சரிங்க சரிங்க பண்ணுவோமா? Welcome to our show. This is a podcast presented to you by Barking Buddhas. சாப்பிட்டது விளையாண்டதெல்லாம் வச்சுட்டு மினி சீரிஸ் ஒன்று விட்டுருமா? எப்படி? நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா இருக்கும்போது பிஸ்கெட் வச்சு ஒரு பாட்காஸ்ட் போட்டுருவோமா? யாரு பாப்பா? சும்மா போடுவோம். மாமா பிஸ்கோத்துன்னு போட்டு ஒரு A few moments later. மாப்பிள்ள உள்ள வரலாங்களா? அட வாங்க குமார் வாங்க உட்காருங்க. எப்படி மாப்பிள்ள நல்லா இருக்கீங்களா? வாங்க வாங்க உட்காருங்க. வீடெல்லாம் கட்டிட்டீங்க இல்லையா? ஆமா ஆமா. சரி சொல்லுங்க. காப்பி போட்டு வா மாப்பிள்ளை, காப்பி போட்டு வா. ஆனா அது இருக்குங்க, எதுக்கு தேவையில்லாம நம்மளுக்கு இந்த சுகர் எதுன்னு இருக்கு இல்லீங்களா? சரி எங்க பையனுக்கான பையன் படுத்துக்கிறா உள்ள. அப்படிங்களா? சரி சரி பிஸ்கட் கிஸ்கட் கொடுத்தீங்கன்னா தின்னுட்டு இருப்பான்னு பார்த்தேன். சரி வாய் நினைக்கிறீங்களா? வாடா தம்பி இப்படி பாஞ்சு வரியாடா. சரி இந்த பிஸ்கட் குடிக்குமா உனக்கு? மாமா உனக்கு மேரிகோல்டு பிஸ்கட் ஆயிட்டு இருக்கிற கோத்தா பிஸ்கெட் மேரிகோல்டு எடுத்து கோத்தா வெளியே கோல்டு ஒரு வீட்டுல இறங்குது அப்படின்னாலே அங்க ஒரு முதியவர் இருக்காருன்னு அர்த்தம் இல்லையா? வீடு போவாங்குது காடு வாங்குது கையவனோ ஒருத்தர் இருக்கா, அதனாலதான் இந்த பிஸ்கெட் இறங்குது நீ கண்டுபிடிச்சுக்கலாம். டேய் அந்த பிஸ்கெட் மாதிரி ஒரு தவுட்டு பிஸ்கெட் என் வாழ்க்கையில மேரி கோல்டு கிடையாது, மேரி ஓல்டு. ஆமா ஐயோ டேய் ஈரம் காமெடி ஃபார் யூ. ஈரம் காமெடி கேட்டேன். இது எங்க தாத்தா கருமாத டேய் 4 நாளா குடுத்தனு போடுறா வீட்டுக்கு போய் சாப்பிடுவேன். அது இது அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு மாப்பிள்ள, உரம்பர பிஸ்கெட். ஆமா அவனுக்கு வச்சு விட்டுருவானு இல்லையா? அவனுக்கு அதுதான் ரேட் கம்மி பிளஸ் பெருசா இருக்கும், அதையே வாங்கிட்டு ஒரு வாக்கெட்டுக்கு 100 இருக்கும் இல்லையா? அடி அடிச்சா இந்த அச்சய பாத்திரத்துல இருந்து வர மாதிரி வந்துகிட்டே இருக்கும் பிஸ்கெட், தீரவே தீராது. நீ ரிலேட்டிவ் பிஸ்கெட் எல்லாம் வச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பாக்கெட்ல ஒருத்தன 5 இருக்கும். இன்னொரு சில் தானே இருக்கு. அவனுங்க மேரிகோல்டு வாங்கிட்டு வந்துருப்பானுங்க. வீட்டுல சின்ன குழந்தை இருக்காங்களா அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்துருவானுங்க. ஏன்டா எச்சகல எந்த சின்ன குழந்தை மேரிகோல்டு கிரீம் பிஸ்கெட் போட்டு டாட்டிட்டு போனோமோ மேரிகோல்டு வாங்கிட்டு வந்து வெறுப்பே. மேரிகோல்டையோ நானே டார்க் ஃபேண்டசி அப்படின்னு அதுலயும் மேரிகோல்டு ஒரு பெரிய பஞ்சாயத்து இருக்கு. அவருல வெளியில போய் இருக்கிற நாய் இதுவே மேரிகோல்டு. இந்த பிளாஸ்டிக் கவர் இருக்கும், டிரான்ஸ்பரண்ட் கவர், அதுல பாலித்தீன் கவர், அந்த பொல்யூட்டட் கவர்ல வந்துட்டு ஒரு நல்ல மண்டை சீக்கிர மேரிகோல்டு எடுத்து போட்டுருவானு இல்லையா? அடுத்து உனக்கு 5 வயசு ஆகும்போது திரும்பி வந்து இன்னொரு மேரிகோல்டு பாயிண்ட் வாங்கி தர அப்படிமானு. இது பெரிய அலும்பு என்ன தெரியுமா மாப்ள? அந்த மேரிகோல்டு பிஸ்கெட் இருக்குல்ல அது வந்து 10 ரூபாய்க்கு ஏதோ 100-150 கிடைச்சிட்டு இருக்கும். 5 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்தேன்னு இன்டு 20% ஆஃபர் போட்டு இன்னொரு 50 பிஸ்கெட் எக்ஸ்ட்ரா கையில கொடுத்துருவான். 2 ரேக் இருக்குண்டா அந்த பிஸ்கெட். அது பெரிய பெரிய பேக்கெட் வாங்குறவங்க நான் பார்த்தா இவன்லாம் வந்துட்டு திகார் ஜெயில அடைக்கப்பட வேண்டியவங்கிற மாதிரி இருக்கும். அங்க இருக்கிற அந்த குழந்தை என்னன்னா அதுக்கு வாழ்க்கையில டேஸ்ட் பட்ஸே இழந்துருண்டா மேரிகோல்டு. அதை விட மேரிகோல்டுல இன்னொன்று இருக்கு தெரியுமா? அது கூட பரவாயில்லையா இருக்கும். மேரிலேயே இன்னொன்று இருக்கு கோல்டு இல்லது, அது கொஞ்சம் மொறுமொறுன்னு இருக்கும், அது கொஞ்சமாவது இனிப்பு ஜாஸ்தி இருக்கும். மேரி லைட் தெரியுமா உனக்கு? டேய் மேரி கோல்டோட அப்பண்டாது லைட்டுங்கிறது வந்துட்டு யாருக்குன்னா சுகர் பேஷண்ட்டுக்கு. அதை தெரியாம வந்து போட்டு அடிச்சுட்டு போனாங்க. மேரி லைட்டுங்கிறது ரொம்ப அப்படியே நீ வந்துட்டு அப்படியே தவிட்டு திங்கிற மாதிரி இருக்கும் கருமம். சை அதுல இன்னொரு டெக்னாலஜிக்கெல்லாம் பேசுவானுங்க. இதெல்லாம் வந்துட்டு அந்த காலத்திலே இருந்தது தம்பி. இதை வந்துட்டு இவனுக்கு பேக்கெட் பண்ணி வித்துட்டு இருக்கிறானுங்க. அந்த காலத்துல குருவி ரொட்டியுமானுங்க, அதை இவனு ரவுண்ட் பண்ணி விட்டு மேரி கோல்டுன்னு வித்துட்டானுங்க அப்படின்பானுங்க.
ஏண்டா அந்த குருவி ரொட்டி சில்லறையே கேவலமா தான் இருக்கும். அதான் இன்னும் நீ மாறல இல்லையா, அதையே வாங்கிட்டு இருக்க. இது அதை பார்த்து காப்பி அடிச்சாக்கிட்டு காப்பி அடிச்சு கிளைம் பண்ணிட்டு இருக்கா. ஐயோ டே ரொம்ப கேவலமான பிஸ்கெட் அது. அத மட்டும் ஒரு குழந்தைக்கு கொடுத்து பழக்கிட்டீங்கன்னு வைங்களேன், அந்த குழந்தை வந்துட்டு இதயத்துல எதானா வாங்கறதுக்கு ரெடியா இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா நீ வெர்சிட்டாலிட்டி பாரு, பிஸ்கெட்ஸ் லட்சக்கணக்கில் இருக்கு, அவ்வளவு குவாலிட்டியான பிஸ்கெட்ஸ் எல்லாம் இருக்குது உலகத்துல. பார்லேஜி 3 ரூபாய்க்கு ஜெனியூனா இருக்கும்டா மேரிகோல்ட கம்பேர் பண்ணும்போது. பார்லேஜி டைகரும் ஜெனியூனா, டைகர் நல்லா இருக்கும். டைகர் இஸ் ஜெனியூன்லி யூஸ்ட் ஃபார் தி ஸ்ட்ரீட் பப்ஸ். ஆமா, நாய்க்கு அந்த நாயெல்லாம் வெறுத்துருக்கு நிறைய டைகர் பிஸ்கெட். ஆமா பிஸ்கோத் பிக்கீஸ் ஏண்டா எச்சையல மில்க் பிக்கீஸ்ல ஒரு பிக்கீஸ் தான் பிஸ்கெட் நினைச்சிட்டு இருக்கானுங்க. பிஸ்கெட்னு ஒரு நேமே இல்ல, பிக்கீஸ்னா பிஸ்கெட்னு சொல்லுவோம். குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க பிக்கீஸ் சாப்பிட்றாக்கன்னா அப்படி போட்டேன். ஏன்னா அந்த குழந்தை வாழ்க்கையில வந்துட்டு இது எப்படின்னா, நீ பிறக்கும் போதே காஸ்டம் இருக்குன்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணிட்டா என்ன பண்ணுவேன், காஸ்டம்ங்கிறது வந்துட்டு ஒரு ஃபாலோயிங் போல நினைச்சுப்பா. அதே மாதிரிதான் மில்க் பிக்கீஸ் தவிர வேற பிஸ்கெட்டே இல்ல நீ நினைச்சிருவ. பிக்கீஸ்னா மில்க் பிக்கீஸ் எடுத்து வந்து கை கொடுத்துருவாங்க. இந்த கட்டமா பால் உள்ள ஒரு 2 லிட்டர் பால் கண்டெயின் பண்ணுவானே தெய்வம். மில்க் பிக்கீஸோட ஒரே ஒரு நல்ல ப்ராடக்ட் எதுன்னா வந்து அந்த கிரீம் பிஸ்கெட். அது எலைட் பீப்புளுக்குடா, அது எலைட்ஸ் மட்டும் தான் அடிப்பானுங்க. 25 rupees. எப்படி அந்த இவ்வளவு கழுத மேய்க்கிற பையனுக்கு இப்படி எரி வாங்குற மாதிரி திடீர்னு அந்த பிஸ்கெட்டோட வேரியன்ட்ட கொண்டு வந்துட்டாங்க. ஆமா இல்ல நடுவுல ஆமா இது செக்டு பாக்ஸ் போட்டு அதை கொண்டு வந்தானு தெரியுமா, ஓடவே இல்ல மில்க் பிக்கீஸ். எந்த எச்சையும் வாங்கல, ஏன்னா வாங்குறதே இந்த ஸ்மைலிக்கு தான். நாங்கெல்லாம் வந்துட்டு வாட்ஸ்அப் முன்னாடி காலத்திலேயே ஸ்மைலி கண்டுபிடிச்சவனுக்கு வித்துட்டு இருந்தானுங்க. நடுவுல வந்து முடிச்சு முண்டையாக்கி விட்டு அப்புறம் திரும்பியும் அதுக்கே இறங்கிட்டானுங்க. அது நடுவுல மாறிச்சு தெரியுமில்ல, நடுவுல மில்க் பிக்கீஸ்ல அந்த பொம்மைய மூஞ்சி தூக்கிட்டு இது போட்டானுங்கடா, இந்த கட்டமா தெரியுமா பால கண்டெய்ன்மெண்ட் சொல்லிட்டு அதை இறக்குனானுங்க, ஓடவே இல்ல. அதுக்கப்புறம் திரும்பியும் மில்கே பிக்கீஸே இறக்கிட்டானுங்க, பசங்களே இறக்கிட்டானுங்க. மாப்பிள்ள இன்னி ஒன்று இருக்கும் மாப்பிள்ள, சக்கரை ஓட்ட டைகர் பிஸ்கெட் பொம்மையா இருக்கும், கலர் சக்கரை ஓட்டிருப்பானுங்க, தெரிக்க விடும் மாப்பிள்ள. பிஸ்கெட் நிறுத்திட்டானுங்க, தரமான பிஸ்கெட். நம்ம அடுத்த பிஸ்கெட்டுக்கு வருவோம். அடுத்து வந்து பேசக்கூடிய பிஸ்கெட்னா என்ன நினைக்கிறீங்க? அடுத்து பேசக்கூடிய பிஸ்கெட்னா அடுத்து பிரீமியம் செக்டார் போயிடும். அதுக்கு ஒரு திரும்பி நாஸ்டாலஜிக்கு வரும். அடுத்து பிரீமியம் செக்டார் 90s கிட்ஸ்க்கு எதுவா இருக்குன்னா ஹைட் அண்ட் சீக். அது ஒரு எலைட்டான பிஸ்கெட் இல்லையா? ஆமாங்க, அது வந்து ஆக்சுவலா வந்து எவ்ரிதிங் இஸ் எலைட் when it is termed as a cookie இல்லையா? அந்த பிஸ்கெட்ங்கிறது அடுத்து குக்கி எழுதிட்டு அது எலைட் ஆயிடும். ஆமா அந்த பிஸ்கெட்டுல அதுல வந்து பிஸ்கெட் பவுடர்ல வந்து நடு இந்த சாக்லேட் சிப்ஸ் வந்துச்சுன்னா முடிஞ்சு இட்ஸ் அமெரிக்கானோ அப்படின்னு கிளம்பிடுவா. இல்ல அதுக்கு ஆக்சுவலா நீ வந்துட்டு இது பண்ணுன்றோம், உனக்கு வந்துட்டு அதுக்கான ரைட்ஸே கிடையாது, நீ அது வாங்குறதுக்கான ரைட்ஸே அதுக்கு நீ வந்துட்டு உன்னோட இது என்னது ஒரு கவர்மெண்ட் ஒன்று கொடுப்பாங்க தெரியுமா, பிற்படுத்தப்பட்டோர் அதை பிற்படுத்த அந்த மாதிரி பிலோ பாவர்ட்டி லைன், அந்த மாதிரி நீ வந்துட்டு நீ எலைட் கேட்டகரிங்கிற ப்ரூவ் பண்ற ஒரு கார்டு காட்டி வாங்குற லெவல்ல அந்த பிஸ்கெட் குளோரிஃபைடா இருக்கு. ஆமா ஆமா ஆமா, ஆனா நல்லா இருக்கும். அப்ப எனக்கு தெரிஞ்சு அது வந்து ரொம்ப சின்ன வயசுல நம்மளுக்கு இல்லன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஒரு கட்டத்துக்கு மேல அதோட ஆக்சஸே வந்துச்சு. ஆனா அது வந்ததுக்கு அப்புறம் சரியான அடிக்ஷன் அதெல்லாம். ஆமாமா கண்டிப்பா. ஆனா அது அது வந்து எப்படின்னா சரியான யூனிக் பீஸ், எது கூடயும் போய் செட்டில் ஆகாது. அது அடிச்சா அது எலைட்டா ஒரு 4 பிஸ்கெட் அடிச்சுட்டு பேக் பண்ணி வச்சுக்க வேண்டியதான். ஆமா, இன்ஃபேக்ட் வந்து இது ஒரு சின்ன கிராஸ் ஆகுதான், இந்த குட் டே பிஸ்கெட்லயே வந்து சாக்லேட் சிப்ஸ்னு ஒரு ஃபிளேவர் இருக்கும். ஆமாமா, அது வந்து இப்ப வர்றது இல்லன்னு நினைக்கிறேன். ஆனா பையனால காம்பீட் பண்ண முடியாது. ஆமா, ஆனா ஃபர்ஸ்ட் வந்துட்டு இருந்த காலத்துல அது ஒரு வெறித்தனமான பிஸ்கெட். ஆமா, அதுல அப்பெல்லாம் பிளேவர்னு ஒரு கான்செப்ட் இருக்குன்னே நம்மளுக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு முக்காவாசி நாட்கள்ல வந்து புடிச்சு பஞ்சாயத்து போட்டது என்னவா இருக்குன்னா, நான் ஒரு கலர் வச்சுதான் நீங்க இது பண்ணுவீங்க. ஆமா, என்ன அர்த்தம்னா என்னன்னா நீங்க வந்து இதுன்னு வயலட்னு சொல்லிருப்பீங்க, பட் யுவர் மதர் ஃபக்கர் கலர் பிளைண்டட் கிராண்ட் ஃபாதர் எதை வாங்கிட்டு வருவாரா, ஆரஞ்சு கலர்ல வாங்கிட்டு வருவாரு, தம்பி இந்த நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி, இது குட்டே தான்டா அப்படின்றாரு. ஒரு லாஜிக் இருக்கு, மயிர் பேக்கெட் மயிரை பார்த்தாலே தெரியாதா மயிர் உனக்குங்கிற மாதிரி இருக்கும். இல்ல ஏன்னா நீ ஏதோ ஓவர் டூ பண்ணிட்டு நீட்டா தலைவன் வந்துட்டு மேரிகோல்ட திரும்பி இறக்கிட்டானா முடிஞ்சு வாழ்க்கை முடிஞ்சு, சரி இதே தின்னு தொலைற அப்படின்னு திங்க வேண்டியது. குட்டேன்னு சொல்லும் போது குட்டே வந்து ஆக்சுவலா சரியான, எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசுல சாப்பிட்டா அந்த ஒரு அது என்ன சொல்லுவாங்க தவிட சாப்பிடற மாதிரி இல்லாத ஒரு பிஸ்கெட்னா குட்டே தான். எல்லாமே எலைட்டா இருக்கும் குட்டேல, எக்ஸப்ட் அந்த பட்டர்னு ஒன்று இருக்கும். அந்த சில்லறை நீங்க வந்து முக்குனீங்கன்னு வைங்க டீல, மேல அப்படியே பட்டர் லேயர் மாதிரி ஃபார்ம் ஆயிருங்க இதுல டீ மேல. அது ப்ளூ கலர், அது ஆக்சுவலா மக்களுக்கு தெரியுமானே தெரியாது. அந்த பிஸ்கெட் வந்து தியாகராஜன் குமார் அத மாதிரி அப்பப்பதான் வரும். ஆனா அந்த பிஸ்கெட் சாப்பிடற கால் இருக்கா?
ஆனா அந்த சில கடையில எல்லாம் வந்து அந்த பிஸ்கெட்டை மட்டும் தான் ஸ்டாக்லயே வச்சிருப்பானுங்க. அது எப்படின்னு தெரியாது. எக்ஸ்பயர் ஆகிற வரைக்கும் ஸ்டாக்ல வச்சுட்டு அப்புறம் மறுபடியும் தூக்கி வீசிடுவானுங்க. குட் டே கோல்ட் அந்த ரெட் கலர் பேக் இருக்குல்ல, ஆரஞ்சு கலர் பேக், அது தரமா இருக்கும். கேஷ்யூ சரி. அதுக்கப்புறம் அதை விட கொஞ்சம் எலைட்டா போறவங்க குட் டே பத்தி தெளிவா தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்க, பிஸ்தா வாங்குவாங்க. நம்மளும் குட் டே கேட்டுவாங்க, என்ன பண்ணுவாங்க, பட்டர் எடுத்து இறக்கிடுவானுங்க. ஏங்க அவங்க உங்களை பார்த்து கிளாசிஃபை பண்ணிடுவாங்க. இந்த நாய் வந்துட்டு 15 ரூபா கொடுத்து ஆரஞ்சு கலர் பாக்கெட் வாங்குறவனா இல்ல 10 ரூபா கொடுத்து 5 ரூபா கம்மின்னு நினைக்கிறேன் பட்டர். சோ அவன் பார்த்து நீ கண்டுபிடி உங்க பட்டர் எடுத்தா ஃபர்ஸ்ட் வைப்பான். அது வயசானவனா அதான் தள்ள பார்ப்பான், ஓடவே ஓடாது. ஒண்ணு இங்க ரேட்டும் கம்மியாது. சோ எனக்கு தெரிஞ்சு அப்படியே நம்ம ரொம்ப மறுபடியும் நம்மள்ட்ட இருக்க பேசிக் பஞ்சாயத்து என்னன்னா, கொஞ்சம் நல்லா தரங்க பேசிட்டு இருந்தீங்க, திடீர்னு வந்து ஃபேக்ட் செக்கரா மாறுறீங்கிற மாதிரி ஆயிரும். சோ வந்து எவ்வளவு பிரைஸ் அப்படிலாம் பேசிட்டு இருக்க வேணாம். அடுத்து ஏதோ ஒரு நல்ல பிஸ்கட் எடுத்து. இந்த ஹைட் அண்ட் சீக்ல ஒரு பெரிய பாயிண்ட் என்ன, அது சாப்பிடுறது ஒரு டெக்னிக் இருக்கு தெரியுமா, அந்த லைன்ல சாப்பிட்டே வருதுன்னு. ஆமாங்க, இந்த பர்டிகுலர் டெக்னிக்கை வந்து நீங்க இதுலயுமே யூஸ் பண்ணி இருந்திருப்பீங்க. எதுல? டைரி மில்க்ல. மில்க். ஆமா, டைரி மில்க்லயுமே ஒரு கட்டமா அடிச்சு வருது இல்லையா, கட்டமா அடிச்சுட்டு வருது, ஒரு கட்டமா ஸ்ட்ரைக் பண்றது. ஆனா இது தரமா இருக்கும். அப்படி அடிச்சீங்கன்னா அது எதுக்குன்னா ஒண்ணும் இல்ல, எலைட் பிஸ்கட் முடிய போகுது, அதோட ஆயுசு காலம் முடிஞ்சணும்னு தெரிஞ்ச உடனே நம்ம என்ன பண்ணுவோம்னா அதோட கன்சம்ஷன் டைம் வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்றது இல்லையா, அதுக்கு வேண்டிய பண்றது. பட் ஆனா தெரிக்க விடாது. ஆக்சுவலா பார்லேஜ் எப்ப தெரியுமா ஹைக் ஆச்சு, கூட சக்திமான் வந்துட்டு ஒருத்தர் ஸ்டிக்கர் ஒன்று ஃப்ரீயா கொடுத்தாங்க. வாங்கணும்னு சொல்லி அது வந்து ஆக்சுவலா சரியான ட்ரெண்ட் ஒரு காலகட்டத்துல. இந்த ஏதாவது ஒரு ஆட் மக்கள் வாங்குவாங்க, இலவச இணைப்பு கொடுக்கறது. அதுல வந்து முக்காவாசி நேரம் ஸ்டிக்கர் மாதிரி எல்லாம் கொடுத்துருவானுங்க. இவனுங்க மூஞ்சியில சுண்ணிலன்னு சொல்லி வீட்டு நாள் அடிச்சு அவனுல அதுதாங்க ஹவுஸ் ஏரியே போயிருவானுங்க, செவ்வூர ஒட்டி வச்சு கிளம்பிடுவானுங்க. சரியான பண்ணா இருக்கு. அதை விட இன்னொரு சன்பீஸ்ட், ஆக்சுவலா இது வந்து கிட்டத்தட்ட திரும்பி சினிமாக்கே வருது. சன்பீஸ்ட வச்சுதான் சந்திரமுகி வந்து சின்ன பசங்களை ரீச் பண்ணானு. சந்திரமுகியுமே சரி, அதுக்கப்புறம் திருப்பாச்சியில ஒரு சன்பீஸ்டே விற்பாப்ல வந்து சேல்ஸ் ரெப் மாதிரி. அதுக்கப்புறம் வந்து பொருளே கிடையாது இல்லையா. ஆமா, சச்சின்லயே வச்சிருக்காப்ல அவரு. அந்த மாதிரி பல இதுல அவன் சூப்பரா ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணாங்க அந்த டைம் பீரியட்ல. ஏங்க அவன் கிட்டத்தட்ட வந்து ரிட்டர்ன் ஆஃப் அண்டர்டேக்கர் மாதிரி இவனை புட்டி செஞ்சு விட்டானுங்க. பார்லேஜியையும் டைகரையும் அடிச்சு நொறுக்குனது சன்பீஸ்ட் தான். ஆமா ஆமா கண்டிப்பா. எனக்கு தெரிஞ்சு சன்பீஸ்ட் அதே ரேட்ல இருக்கு நினைக்கிறேன், 3 ரூபா. அவன் தான் வந்து ஆக்சுவலா டைகர் அண்ட் பார்லேஜியோட மார்க்கெட்டே கிழிச்சுட்டாங்க. கரெக்ட். அவன் சன்பீஸ்ட் என்ன பண்ணிருப்பானா, டைகரோட ஸ்ட்ராட்டஜியான அந்த சுத்தி இருக்கிற அந்த இது டிசைனு, நடுவுல ஸ்ட்ராட்டஜியான நம்ம பார்லேஜியோட சிம்பிள் மாதிரி சன்பீஸ்ட் சிம்பிள், அந்த பார்லேஜி சிம்பிள் நடுவுல இறக்கறதுக்கான ஸ்ட்ராட்டஜி ஏன் இறக்குறாங்கன்னா அது ரொம்ப மேண்டேட்டரி. நீங்க பிஸ்கெட்டை குறிச்சு கடைசியில அந்த நடுவுல இருக்கிறத மட்டும் அப்படி கெத்தா செஞ்சில் மாதிரி ஆக்கிருப்பீங்க. பண்ணிருக்கீங்களா? தரமான சம்பவம் அது. ஆக்சுவலா கிட்டத்தட்ட வந்து ஒரு 20-30 மினிட்ஸ் ஆஃப் டைம் எடுக்கும். நீங்க ஒரு பிஸ்கெட் வந்து பொறிச்சு கரெக்டா பார்லேஜின்னு கொண்டு உடையாம அதுல தின்றுவானுங்க. ஆனா அந்த ப்ராசஸ் வந்து சன்பீஸ்ட் பண்ணுவாங்க. பார்லேஜி கொண்டு வந்து PA அப்படின்னு போறது. ஆமா, அப்படி சில்லற தரம் இருக்கு. நல்லா போடும். ஆமா அதை விட்டுருவோம். அடுத்து எனக்கு தெரிஞ்சு அடுத்து இன்னொரு எலைட் பிஸ்கெட்டை பத்தி பேசலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இப்பதான் அது வாங்குற அளவுக்கு எனக்கு ஆசை வந்திருக்கு. எதுன்னு பாத்துட்டீங்கன்னா வந்து இந்த டார்க் ஃபேண்டசி காஃபி ஃபில்ஸ் அண்ட் சாக்கோ மில்க் பிஸ்கெட் வந்து பாத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், அத வந்து கிட்டத்தட்ட லூஸ்ல வாங்குறது கூட நம்மளால அஃபோர்ட் பண்ண முடியாத காலகட்டம் இருந்துச்சு. 5 ரூபா இல்ல அது. ஆமா அது வந்து ஆக்சுவலா என்ன பண்ணுவானுங்கன்னா வந்து இந்த இப்ப வந்துட்டு இந்த நார்மல் கடையெல்லாம் இருக்கும்போது ஒரே ஒரு பொட்டி கடைக்கார மட்டும் இந்த இதுக்குள்ள ஒளிச்சு வச்சு வித்துட்டு இருப்பான் தெரியுமா, இந்த கஞ்சா அப்படின்னு அதெல்லாம். அந்த மாதிரி வித்துக்கிட்டு இருப்பானுங்க. விப்பானுங்கடா, கண்ணாடி டப்பால போட்டு 1.5 ரூபான்னு விப்பானுங்கடா அவனுங்க சில்லற பசங்க. சீக்கிரம் சேல் ஆகும் பிஸ்கெட் இப்படியாவது வரும் அப்படின்ட்டு. ஆனா அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இப்ப டார்க் ஃபேண்டசி மகா சில்லற 10 ரூபாய்க்கு 2, அந்த 2 வந்துட்டு டக்குனு சைஸ் பெருசு ஆயிடும். ஆமா நீ வந்துட்டு நீ ப்ளீச் இம்ப்ளான்ட் பண்ண வந்துட்டு $300 கொடுத்தனா இது $100 சின்னதா போட்டுடுவோம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து பண்ணி வச்சிருப்பா. ஆமா உங்களுக்கு வந்து பிளாட்டா கொஞ்சம் போட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மேலோட எடுத்தே போட்டு விட்டுருவானுங்க. அந்த மாதிரி அதான் எனக்கு தெரிஞ்சு அப்படி இப்பதான் எனக்கு அந்த காமெடி வந்து ஐ ட்ரை டு ஸ்மெல் இட். ஓகே, அதான் வந்து என்ன சொல்ல வந்தேன்னா, டார்க் ஃபேண்டசி பிஸ்கெட்டுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய எலைட் ஃபீல் கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆடே வந்து ஒரு மாதிரி அந்த சாக்லேட் லாவா வந்து ஒழுகிட்டு வர மாதிரி எல்லாம் காட்டி, அதுவும் அதுல வேற செக்ஸினஸ் பூஸ்ட் பண்ணி வச்சிருப்பான். பிஸ்கெட்டுக்கு இருக்கு வேணா போடுங்க
நட்டுன்னு போல்டன் அப்படின்னு எல்லாத்துலயும் போட்டு அடிக்கிறது. எல்லாத்துலயும் போட்டு அடிக்கிறது. ஆமா. சோ அது வந்து அத வந்து ப்ரமோட் பண்ணி அந்த பிஸ்கட் வந்து ஆக்சுவலா வந்து இப்ப நான் என்னோட ஃபேவரட். ஆமா, அதுக்கு இப்போ சாப்பிடுற டெக்னிக் இல்லையா, சுத்தி சாப்பிட்டு நடுவுல போட்டு பட்டாளம் ரைட் லெஃப்ட்ல தெரியும். எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி. அப்புறம் அது போட்டு நக்கு நக்கி எடுத்துறது தெரியும். அந்த பிஸ்கெட் ஒரு அது சாப்பிடுறது இது ஆக்சுவலா இது உண்மையாலுமே வந்து எல்லா ஃபுட் ஐட்டம்லயும் அதுலயுமே எல்லா ஃபுட் ஐட்டம்லயுமே வந்து இருக்க ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மொக்கையா இருக்க பாட்டுல ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு முடிச்சிரும். ஆமா, சாப்பிட்டு முடிச்சு நல்லா இருக்கிறத விட்டு கடைசியில போட்டு அடி அடி அடிக்கிறது. அதுவே ஒரு ஜெனியூனான பார்ட் தான். ஆனா நமக்கு இந்த நடுவுல இருக்கிறத விட அது காட்டிலும் மொக்க பொச்சா இருக்குன்னு சொல்லி அதை ஹியூமிலேட் பண்ணிடுறது. இன்ஃபேக்ட் இப்ப இந்த விஷயம் எடுத்துட்டா சைடு எல்லாம் கடிச்சு போட்டுட்டு அப்புறம் வந்தனாலும் மேல் பார்ட்டை எடுக்க மாட்டோம். ஏன்னா மேல் பார்ட்லாம் கிரீம் அதிகமா ஒட்டிக்கிட்டு இருக்கும். கீழ் பார்ட்டை பிடிச்சி கடிச்சு போட்டு மேல் பார்ட்டை போட்டு டக்கிறது கிரீமுக்கு. இந்த மாதிரி சில்றதுனால பண்ணுவோம். சோ அதான் டார்க் ஃபேண்டசி பிஸ்கட் எவ்வளவு ரேட்டு? 30 ரூபா. சோ அதான் எனக்கு தெரிஞ்சு அதுவும் அந்த பிஸ்கெட் ஒரு எலைட் இதுல ஜோன்ல வரக்கூடிய ஒரு பிஸ்கெட். ஆக்சுவலா நீங்க டார்க் ஃபேண்டசி சொல்லும்போது தெரிஞ்சது இனிஷியல் ஸ்டேஜஸ்ல இது ஆக்சுவலா மிலானோன்னு ஒரு பிஸ்கெட் இருந்துச்சு. இதோட முன்னாடி அதுக்கு வந்து ரித்திக் ரோஷன் வருவாப்ல. அவருதான் இந்த இந்த ஹைட் அண்ட் சீக்கையும் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு மேன்லி பிஸ்கெட்டா மாத்தினது. அந்த நீங்க எதிர போட்டீங்களா அது மேன்லியா மாறிடும். ஏதோ பிராவலம்பத்துல போட்டீங்களா அது மேன்லியா மாறிடும் நினைக்கிறேன். விட்டு ஒரு ஸ்டெப்ப போட்டு இந்த கை லெப்ட் கையில இருந்து ரைட் கைக்கு இந்த பிஸ்கெட்டை டிரான்ஸ்பர் பண்ணி சரியான பிஸ்கெட் அது. இது வந்து ஆக்சுவலா வந்து நம்ம ஏதோ பிஸ்கெட் கம்பெனிக்காரங்க கிட்ட எல்லாம் காசு வாங்கிட்டு பேசுற மாதிரி இருக்கு. ஆமா, எனக்கு தெரிஞ்சு லெஜெண்ட்ஸ்ல இன்னும் நிறையவே இருக்கும். ஆக்சுவலா ஏற்கனவே வந்து ட்வின் காம்போ விட்டுட்டோம். பட் ஆனா அவங்கள பத்தி பேசினா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப இன்னும் எழுதிட்டு போய் போகும்னு நினைக்கிறேன். சோ இது ரொம்ப சின்ன டியூரேஷன் தான் வைக்கலாம் நினைச்சோம். ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ்க்குள்ள ஒரு விஷயத்த சொல்லிடுறோம். அவ்வளவுதான். நீங்க வந்து அதுக்குதான் மேரிகோல்டு கிடையாது. ஒரு கொஞ்சம் சாப்பிட பிடிக்கக்கூடிய ஏதாவது ஒரு பிஸ்கெட் அடிச்சுட்டு இதை கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு அப்பீலிங்கா இருக்கும். அவ்வளவுதான். சோ இது ஃபர்ஸ்டா வருமானு தெரியல. நம்மளோட எபிசோடோட எண்டுக்கு வந்துட்டோம். சோ தேங்க்ஸ் டெய்லர் ஃபார் த இன்புட்ஸ். சோ அதேதான் எப்பவும் சொல்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்றத வச்சு மட்டும்தான் எங்களுக்கு யூஸ் வரும். அது எங்களை அடுத்தடுத்து இந்த மாதிரி ஏதாவது புதுசா ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி மேரிகோல்ட ஷேர் பண்றதை விட இந்த பாட்காஸ்ட் ஷேர் பண்றது. ஆமா, இதை ஷேர் பண்ணீங்கன்னா வந்து உங்களை யாரும் கிழிக்க போறது இல்ல. சோ அதே மாதிரி என்ன மிஞ்சி போனா வந்து இந்த தயாரில இருக்கிற இன்ட்ரடியூஸ் பண்ணான்னு கேட்பாங்க. அப்படி வாங்கிக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்ல. அதான் அடுத்து வந்து உங்களோட கமெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணணும்னா இன்ஸ்டாகிராம்லயோ இல்ல இமெயில் ஐடிலயோ நீங்க ஷேர் பண்ணலாம். அது மென்ஷன் பண்ணிருப்போம் டிஸ்கிரிப்ஷன்லயே. நன்றி, வணக்கம்.